வேட்டையின் படப்பிடிப்பு ரொம்ப விறுவிறுப்பாக மும்முரமாக போயிட்டு இருக்கு. சமீபத்தில் கலைஞர் நூற்றாண்டு விழாவில் சூப்பர் ஸ்டார் கலந்துக்கிட்டு சூப்பரான ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது மாதிரி தென் மாவட்டங்கள் அங்கே ஏற்பட்ட வெள்ள பாதிப்புக்கு நிறையா பேர்கிட்ட தன்னுடைய ரசிகர் நற்பணி மன்றம் மூலமாக நிவாரணப் பொருட்களை ரஜினிகாந்த் அவர்கள் அனுப்பி வச்சுட்டு இப்போ மறுபடியும் தீவிரமாக வேட்டையன் படப்பிடிப்பில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் இருக்காங்க. இந்த நிலையில் வேட்டையன் திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு தளத்தில் 2 முக்கிய நபர்கள், விஐபிகள் கூட சொல்லலாம், சூப்பர் ஸ்டார் வந்து சந்திச்சிருக்காங்க. யாருன்னா கோகுலம் கோபாலன் அவர்கள், அதுமாரி எஸ்ஆர் கிருஷ்ணமூர்த்தி. இவங்க 2 பேரும் அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. இப்போ சூப்பர் ஸ்டாரோட வேட்டையன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறத. இதில் கோகுலம் நிறுவனம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சூப்பர் ஸ்டாரோடைய ஜெயிலர் திரைப்படம் அதை வந்து கேரளாவில் ரொம்ப சூப்பராக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட் அதுவும் வந்து ஜெயிலர் மூலமாக கோகுலம் நிறுவனத்துக்கு வந்து கிடச்சிச்சு. அப்படிப்பட்ட கோகுலம் கோபாலன் அவர்களும் எஸ்ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் தான் சூப்பர் ஸ்டார் வேட்டையன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து செஞ்சுருக்காங்க. நிச்சயமாக வேட்டையன் திரைப்படமும் வந்து ஜெயிலரை மிஞ்சக்கூடிய அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை தமிழ்நாட்டை தாண்டி நிச்சயமாக எல்லா இடங்கள்லையும் பண்ணோம், கேரளாலையும் நிச்சயமாக பண்ணும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இருக்க முடியாது. ஏன்னா கேரளா மக்கள் வந்து மாஸ் படங்களை நல்லா கொண்டாடுவாங்க. அதேமாரி அதோடு சேர்த்து நல்லா கண்டென்ட் உள்ள படங்களை கொண்டாடுவதற்கு தயங்கவே மாட்டாங்க. இது டிஜே ஞானவேல் அவர்களுடைய படம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அவருடைய படங்களில் இந்த கண்டென்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுவும் சூப்பர் ஸ்டாரும் இருக்கிறதுனால கண்டென்ட்டுக்கும் பஞ்சம் இருக்காது, மாஸுக்கும் பஞ்சம் இருக்காது. அப்படிங்கிறதுனால நிச்சயமாக வேட்டையன் கேரளாவில் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அதுமாரி சூப்பர் ஸ்டாரை வந்து சந்திக்கிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா முக்கிய பிரமுகர்கள். இதை தாண்டி அப்பப்போ அந்த சினிமா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் நிறையாவே வந்து சந்திப்பாங்க. அதையும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். சமீபத்தில் அதுவும் வந்து அதிகமாகவே நடந்துச்சு. அதுமாரி வேட்டையன் திரைப்படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது சம்மரில் வந்து நமக்கு வந்து திரைக்கு வரப்போகுது. கிட்டத்தட்ட படப்பிடிப்பு நிறைவடையக்கூடிய ஒரு தருணத்தில் தான் வந்து இருக்குது. ஏன்னா எதிர்பார்த்ததை விட ரொம்ப வேகமாக அந்த படப்பிடிப்பை வந்து நடத்திட்டு இருக்காங்க. டிஜே ஞானவேல் அவர்கள் ரொம்ப அற்புதமாக பிளான் பண்ணபடி எல்லாத்தையுமே ப்ரீ பிளான்டாக கரெக்டாக திட்டமிட்டு, ப்ரொடியூசருக்கும் எந்த விதமான ஒரு நஷ்டமும் வந்து ஏற்படக்கூடாது, அதே நேரத்தில் கரெக்டான சமயத்தில் ரசிகர்களுக்கு அந்த படத்தை வந்து நம்ம தேட்டருக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து சிறப்பாக டிஜே ஞானவேல் அவர்கள் செஞ்சுட்டு வர்றாரு அப்படிங்கிற தகவலும் இப்போ வழியாக இருக்குது. நிச்சயமாக எல்லாருக்கும் ஒரு சூப்பர் ட்ரீட் வந்து காத்துட்ருக்கு சம்மருக்கு, கோடை விருந்து அப்படிங்கிற சந்தேகமே இல்லை. மேலும் நீங்கள் வேட்டையனுக்காக எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருக்கீங்க, இனிமேல் சூப்பர் ஸ்டாரோடைய அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ்க்காகவும் நீங்கள் எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருக்கீங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் தருவீங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.